ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ ரன் ஆகக்கூடிய கோயில்கள்ல நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ரூ. 60,000 தாலிக்கு தங்கம், அது மட்டும் இல்லாம கட்டில், மெத்தை, பீரோன்னு சொல்லிட்டு ப சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து புரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது? யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்? அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஏ டூ இசட் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ ரன் ஆகக்கூடிய டெம்பிள்கள்ல நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படிங்கறத சொல்ல முடியும். இதுல இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவையில் ஏழை எளிய இந்து மக்கள் பயன்பெறும் வகையில் திருக்கோவில்கள் மூலம் 60,000 ரூபாய் மற்றும் 4 கிராம் தங்கம் உட்பட திட்ட செலவில் 21/10/2024 அன்று திருமணம் நடத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் திருக்கோவில் அலுவலகத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அப்டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே ரன் ஆகக்கூடிய எல்லா கோவில்களுமே இந்த மாதிரி ஒரு பிளெக்ஸ் அப்படிங்கறது உங்களால வந்து பார்க்க முடியும். இது எதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க, யாருக்காக வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திராவிட ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆன அந்த தருணத்துல மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் மூலியமா வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவு ஃபண்ட் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வந்து எவ்வளவு ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, எதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபண்ட், அதாவது இந்த மேரேஜ் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே ரன் ஆகக்கூடிய கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலினே வந்து நேரடியா வந்து இப்ப மணமகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலியை எடுத்து கொடுத்து அவங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணி கொடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த ஸ்கீம் மூலியமா வந்து மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, அக்டோபர் 21 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறைக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த டெம்பிள்கள் வந்து மேரேஜ் வந்து நடக்க போகுது. அந்த மேரேஜுக்கு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். அதாவது நீங்க பண்ண போற அந்த மேரேஜ் அப்படிங்கிறது அக்டோபர் 21 இருக்கணும். நீங்க வந்து நம்ம இந்து சமய ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். நீங்க ஒரு இந்து மேரேஜ் வந்து பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஏழை எளிய மக்களா வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. புவர் ஃபேமிலி இல்ல கேட்டகரி லிஸ்ட்ல நீங்க வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து எலிஜிபிள் ஆக முடியும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மேரேஜ் பண்ண போறத வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதாவது நீங்க மேரேஜ் இன்விடேஷன் ரெடி பண்ணிருப்பீங்க. நீங்க டேட் வந்து அக்டோபர் 4. சோ அக்டோபர் 21 நடக்கக்கூடிய அந்த மேரேஜுக்கு நீங்க வந்து கோயில்கள்ல இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள்ல மட்டும்தான் நீங்க மேரேஜ் வந்து நடத்தணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அந்த கோயில்களுக்கான பட்டியல் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து திருக்கோவில்கள் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்து சமய அறநிலைக்கு கீழ வந்து எந்தெந்த கோயில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. இதை ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையருடைய ஆபீசரை நீங்க நேரடியா வந்து கான்டாக்ட் பண்ணணும். மாவட்டம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் எங்கெங்கெல்லாம் அந்த ஆபீஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க போயிட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. விழுப்புரம், காஞ்சிபுரம், ஈரோடு, கடலூர், திருவண்ணாமலை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டான லிஸ்ட்டுமே உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா நீங்க வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நேரடியா இந்த ஆபீஸ்ல போயிட்டு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா நேரடியா வந்து கொடுக்கணும். இதுல என்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா, பொண்ணு சைட்ல இருந்து இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், மேரேஜ் இன்விடேஷன், பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களோட ரேஷன் கார்டு, அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, இது அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், நீங்க இந்து அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், டிசி, இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணணும். இதே மாதிரி மாப்பிள்ளை சைட்ல வந்து என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணணும். இதெல்லாமே நீங்க ரெடி பண்ணி என்ன பண்ணணும்னா உங்க மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல வந்து மேரேஜ் வந்து ஆக போதோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை ஆபீஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நேரடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது 60,000 செலவுல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மேரேஜ் வச்சு நடத்துறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு வந்து 4 கிராம் வந்து பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து சீர்வரிசை பாத்திரங்களான வந்து பாத்தீங்கன்னா கட்டில், மெத்தை, ஃப்ரிட்ஜ், பீரோ இந்த மாதிரியான பொருட்களுமே உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து
உங்களுடைய ரிலேட்டிவ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த ஸ்கீம பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டே டு டே லைஃப்ல வந்து YouTubeலயும் சரி, Instagram ரீல்ஸும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஒண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கீம பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பீப்பிள்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நெறைய பேரு அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகபிளா இருந்துமே வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண தெரியாம, எங்க போயிட்டு யார பார்க்கணும் அப்படிங்கிற தெரியாம நெறைய பேர் வந்து அத வந்து தவற விட்டுறீங்க. அத தவற விடாம நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணணும்னா, நம்ம சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட்ல இருந்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். மத்திய அரசு சார்புல வந்து புரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீமா இருந்தாலும் சரி, அதே மாரி மாநில அரசு சார்புல என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு மக்களுக்காக வந்து புரொவைட் பண்றாங்களோ, அத பத்தின எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அத எப்படி அப்ளை பண்ணணும்? எந்த வெப்சைட்ல போயிட்டு பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஷேர் பண்ணுவோம். உங்களால ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்பவே நம்ம சேனல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழ இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியானா Instagramல தான் நம்ம வந்து ஆக்டிவேட்ல இருக்கோம். உங்களுக்கு ஸ்கீம பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் தேவைப்படுது. அந்த ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன அப்டேட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உடனுக்குடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.